தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த 24ஆம் வருஷத்தினுடைய 2வது மாதத்தையும் இந்த 2வது மாதத்திலே நமக்கு ஒரு முதல் ஞாயிற்றுக்கிழமையும் தந்திருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்தினுடைய 3 நாட்கள் நம்மை கண்மணி போல காத்து 4ஆம் நாளை தந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இது நமக்கு மாதத்தினுடைய இந்த 2ஆம் மாதத்தினுடைய முதல் ஆராதனையாக இருக்கிறதுனாலே இன்னும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய தயவு பெரியது. இதுவரைக்கும் நாம் வந்தது அவருடைய பெரிய தயவினாலே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் அவருடைய தயவை அளவில்லாமல் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் 1ஆம் தேதி 1 நாளாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானித்தோம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். அவருடைய கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது தன் குமாரனை பார்த்து சொல்லும்போது, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், என் தேவன், மை காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் என்கிறதை நாம் தியானித்தோம். கர்த்தர் தானியேல் என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை தப்புவித்தார் என்று சொன்னான். ராஜாவை பார்த்து மை காட் சென்ட் இஸ் ஏஞ்சல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய தேவன் என்று உரிமை பாராட்டினான். அதோடு மாத்திரமல்ல, அவனை தேவன் சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்ததை கடந்த நாளில் தியானித்தோம். யாக்கோபு என் தேவனாயிருப்பார் என்று அவன் வாக்கு பண்ணினான். கர்த்தர் அவனுக்கு வேண்டிக் கொண்டதையும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து அவனுக்கு தேவனாயிருந்து தன்னை வெளிப்படுத்தினார். ரூத்தை குறித்து நாம் கேட்டோம். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் என்றும் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றும் அவள் தீர்மானத்தில் உறுதியாயிருந்தாள். அவள் தீர்மானத்திலே உறுதியாயிருந்ததினாலே 2ஆம் அதிகாரத்தில் நிறைவான பலன் கிடைக்கும் என்று போவாசால் வாழ்த்தப்பட்டாள். நிறைவான பலனுக்கு சொந்தக்காரியானால் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே இடம் பிடிக்கிற ஒரு தாயாய் அவள் மாறினாள். எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். இந்த நாளிலும் கூட என் தேவன் என்று அறிக்கை செய்த இன்னும் சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சமயம் வாய்க்குமானால், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், அடுத்த வாரத்திலே எப்படி தேவன் நமக்கு தேவனானார் என்பதை குறித்து நாம் இன்னும் ஆழமாய் இதை தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் நான் உங்களோடு கூட மீகா தீர்க்கதரிசி குறித்து நான் பேச ஆசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது 5 முதல் 7 வரைக்குள்ள வசனங்களை படிக்கும்போது மீகா சொல்லுகிற வார்த்தையை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழுப்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். அந்த வார்த்தை பாருங்கள், என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இங்கே மீகா தன்னுடைய அனுபவத்தை குறித்து சொல்லுகிறான். இங்கே என் வீட்டாரே சத்துரு என்று சொல்லுகிறான். சத்துருக்களின் மத்தியிலே அவன் குடியிருக்கிறதை குறித்து நமக்கு வாசிக்க முடிகிறது.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழிகாட்டியை நம்ப வேண்டாம். மடியில படுத்துக்கொள்வதற்கு முன்பாக உன் வாயை திறவாதற்கு எச்சரிக்கையாரு. அப்படியானால் சிநேகிதனும் வழிகாட்டியும் மடியில படுத்துக்கொள்கிற துணைவியுமா இருக்கிறவள். அதோடு மாத்திரமல்ல, வீட்டாரே சத்துரு என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான். இப்பொழுது மீகா அவனுடைய குடியிருப்பு எங்கே இருக்கின்றால் சத்துருக்களின் மத்தியிலே குடியிருக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அவனை குறித்து இன்னும் படிக்கும்போது 10வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற என் சத்துருவானவள். தேவன் எங்கே? நீ பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்ட, பெரிய ஊழியக்காரி ஆயிட்ட. அப்படின்னா கர்த்தர் எங்கே இருக்கிறார்? உன் ஜெபத்தை கேட்கலையே. அவன் பரிகாசம் பண்ணப்படுகிற இடத்தில் இருக்கிறான். சத்துருக்களின் மத்தியிலே குடியிருக்கிறான். பரிகாசம் பண்ணப்படுகிற ஜீவிதம் அவன். காரணம், அவன் தன்னை குறித்து சொல்கிறான், சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று. அப்படியானால் அவன் விழுந்து போனதாக அந்த சத்துருக்கள் நினைக்கிறார்கள். இவனை கர்த்தர் கைவிட்டுட்டார், இவன் வாழ்க்கை அவ்வளவுதான், இவன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் என்று அவனை பரிகசிக்கிற, நிந்திக்கிற இடத்திலே அவன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். அவன் சத்துருக்களை பார்த்து சொல்லுகிறான், சத்துருவே என் மேலே சந்தோஷப்படாதே. இந்த மீகாவினுடைய ஜீவியத்தை பார்த்து எல்லாருக்கும் ஒரே சிரிப்பு, பரியாசம். தேவன் அவனை கைவிட்டுட்டார், அவன் விழுந்து போன தீர்க்கதரிசி, அவன் வாழ்க்கையில் அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, என் மேல சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார், கர்த்தரின் வெளிச்சமா இருப்பார், என் தேவன் என்னை கேட்டருள்வார். கர்த்தருக்கு நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். இவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, பரிகசிக்கப்படுகிற சூழ்நிலை, நிந்தையினூடாய் போகிற சூழ்நிலை. சத்துரு தேவன் எங்கே? அவன் தேவன் அவ்வளவுதான் கைவிட்டார் என்று எண்ணுகிற சூழ்நிலை. ஒருவேளை இந்த மீகாவை போல சத்துருக்களாலே நீ சூழப்பட்டிருக்கலாம், பரியாசக்காரராலே நீ சூழப்பட்டிருக்கலாம். ரொம்ப ஓடி ஓடி கோயிலுக்கு போறானே, பைபிள் வாசிக்கிறானே, ஜெபிக்கிறானே, இவன் தெய்வம் எங்கே? இவனோட கூட பேசலையே, தேவன் அவனை கைவிட்டார் என்று கூட உங்களை பரிகசிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், அற்பமாய் பேசலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த 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 காலை நேரத்தில் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் மீகாவை போல தைரியமாய் சொல்லுங்கள், நானோ வென்றால் என்னை பரிகசிக்கிற சத்துருக்களின் மத்தியிலே, என்னை நிந்திக்கிற சத்துருக்களின் மத்தியிலே நான் விழுந்து போயினேன் என்று சொல்லுகிற என் தேவன் எங்கே என்று கேள்வி கேட்கிற அந்த அனுபவத்தில் இருக்கிற ஜனத்தின் மத்தியில் நான் குடியிருக்கிறேன். ஆனாலும் சத்துருக்களின் நடுவில் குடியிருக்கிற நான் கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்பேன், கர்த்தரையே நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன். அவர் என் தேவன் என்னை கேட்டருள்வார், என் தேவன் என்னை கேட்டருள்வார். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம்? சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், உங்களை இப்போ போய் கொண்டிருக்கிற பாதைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகள் எல்லாம் உருவாக்கின கர்த்தரை நோக்கி நீங்களும் நானும் பார்க்கிற மனுஷராக இருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஓ, உங்கள் சத்துருக்கள் முன்பாக தேவன் இந்த பிப்ரவரி மாதத்திலே உங்களை உயர்த்தட்டும். தைரியமாய் சொல்லுவோம், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நானோ கர்த்தரை மாத்திரம், மனுஷனை அல்ல, தெய்வத்தை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். தேவனை மாத்திரம் நான் நோக்கி பார்த்து கொண்டிருப்பேன். தேவனை மாத்திரம் நான் நம்பி இருப்பேன். அவர் என்னை, என் சத்தத்தை கேட்பார், என் பரியாசத்தை கேட்பார், என்னை நிந்திக்கிற நிந்தையை கேட்பார், என்னை தூக்கி எடுப்பார். நான் அவருடைய நீதியை பார்ப்பேன், அவருடைய நீதியை பார்ப்பேன். அவர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று அறிக்கை செய்வோம். மீகாவுக்கு செய்த நன்மை செய்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நன்மை செய்ய காத்திருக்கிறார். நீங்களும் நானும் என் தேவன் என்னை கேட்டருள்வார், என் தேவன் என்னை கேட்டருள்வார் என்று அறிக்கையிட்டது போல நீங்கள் நானும் கேட்போம். சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், தோல்வியின் மேல் தோல்வி, கைவிடப்பட்ட நிலவரம். ஓ தேவ பிள்ளையே, நீ கலங்காதே. உன் சூழ்நிலைகளை பார்த்து தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேள்வி கேட்கிறாதே. சத்துருக்கள் வேணா நம்ம கேட்கட்டும், நான் கேட்க மாட்டேன். சத்துருக்கள் வேணா என் தெய்வன் கைவிட்டார் சொல்லட்டும், பரவாயில்லை. ஆனாலும் நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன். அந்த நம்பிக்கையில் இருப்போம்.
கர்த்தர் வெளிச்சத்தை காண செய்வார். கர்த்தர் உன்னை என்னை தூக்கி எடுப்பார். கர்த்தர் நீ நம்புகிறதை விரும்புகிறதை உனக்கு கொடுத்து உன் சத்துருக்களுக்கு மேலாய் உன் தலையை உயர்த்துவார். உனக்கு கேடகமாயிருப்பார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தேவனே நோக்கிரு. என் தேவன் என்னை கேட்டருள்வார். My God able to hear my voice. Our God is hear my voice. He knows my tears. தைரியமாய் சொல்வோம். அவரின் கண்ணீரை காண்கிறவர், வேதனைகளை பார்க்கிறவர், துக்கங்களை பார்க்கிறவர். உங்களை என்னையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, யோபு என்கிற ஒரு பக்தனை குறித்து நம் வேதத்தில் வாசிக்கிறோம். யோபினுடைய நிலவரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 19ஆம் அதிகாரத்திலே இந்த யோபு தைரியமாய் சொல்லுகிறான். 19ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோபினுடைய நிலவரம், சரீரமெல்லாம் தோல் அழுகி போயிருக்கிறது, நாற்றம் எடுக்கிறது. மனைவி கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னுமா உயிரோடு இருக்கிறாய் என்று கேட்கிறார். தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எல்லாம் இழந்து சரீரத்திலே சுகவீனத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அவன் பாடுகிற பாட்டு என்ன தெரியுமா? நான் நிர்வாணியாய் வந்த வண்ணமே நிர்வாணியாக போகிறேன். நான் நிர்வாணியாய் வந்த வண்ணமே நிர்வாணியாக போகிறேன். கூட செல்ல ஒரு துணை ஒன்றில்லை, நாடிப்போம் அந்த நாட்டிற்கே. கூட செல்ல ஒரு துணை ஒன்றில்லை, நாடிப்போம் அந்த நாட்டிற்கே. யோபனுடைய பாட்டு ஒரே ஓடு எடுத்து சுரண்டி கொண்டு, நிர்வாணியாய் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சுரண்டி கொண்டு பாடுகிற பாட்டு இதுதான், புலம்பலின் பாட்டு இதுதான். ஆம் பிரியமானவர்களே, எல்லாம் இழந்து போன யோபுக்கு வருகையின் மேலே, தேவன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதை தான் அவன் 19ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலே சொல்லுகிறான். My redeemer alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My redeemer is alive. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்தன் பாடுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே உனக்கு என்ன கூரை உண்டு சொல் மனமே. தன்னுடைய மனதை பார்த்து சொல்கிறான், மீட்பர் உயிரோடு இருக்கையில் உனக்கு என்ன குறை உண்டு சொல்லு, உன்னை என்ன குறை உண்டு சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவலைகளை தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை கைவிடாதிருப்பார் என்று பக்தன் பாடுகிறார். கவலைகளை தீர்க்கிற, கண்ணீர் துடைக்கிற, கடைசி வரை உன்னையும் என்னை கைவிடாதிருக்கிற ஒரு நல்ல மீட்பர், என் மீட்பர், மை ரிடீமர், என் மீட்பர், என் தேவன் என்று அவன் அறிக்கையிடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தோலெல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்லை, என் மாம்சம் எல்லாம் அழுகி போனாலும் பரவாயில்ல, அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும், என்னுடைய கண்கள் அவரை காணும். ஒருவேளை யோபை போல இந்த காலை வேளையிலே பலவிதமான நஷ்டங்கள், சத்துருக்கள் என் சொத்துக்கள் எடுத்துக்கொண்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், நான் அபகரிக்கப்பட்டிருக்கிறேன், எல்லாம் இழந்து நிர்வாணியாயிருக்கிறேன், தரித்திரனாயிருக்கிறேன், எல்லாம் இழந்த நிலவரத்தில் இருக்கிறேன் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்துதான் கர்த்தர் இந்த கால வேளையில உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீயும் நானும் அறிக்கை செய்வோம், நீ நானும் அறிக்கை செய்வோம். மனிதர் என்னை கைவிட்டாலும்
மாமீசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமீசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், தைரியமாய் சொல்லுவோம், ஏசு போதுமே, ஏசு போதுமே, போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. இந்த இயேசு போதும், என் மீட்பர் போதும், என் தேவன் போதும், என் கர்த்தர் போதும். இந்த அறிக்கை யோபை போல உண்ட நஷ்டத்தின் மத்தியில, இழப்புகளின் மத்தியில, வேதனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில இந்த வார்த்தை நீ அறிக்கை பண்ணிக்கொண்டே இரு. ஒரு வருகை நம்பிக்கை உங்களுக்குள் எனக்குள்ள துளிர்க்கட்டும். ஒரு வருகை நம்பிக்கை உங்களுக்குள் எனக்குள்ள துளிர்க்கட்டும். தைரியமாய் சொல்லுகிறான், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் என் மீட்பர் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளோ பெரிய விசுவாசம். உங்களுக்கு எனக்கும் மனசாட்சியின் காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவானாகிய யோபுக்கு இவ்வளோ பெரிய விசுவாசமும் தைரியமும் இருக்குமானால், கிருபையின் காலத்திலே பரிசுத்தாவினால் முத்தரிக்கப்பட்டு அவருடைய ஜனமாய் அவரை பார்த்து என் தேவன் என்று அழைக்கக்கூடிய அந்த கிருபை பெற்ற நீங்கள் நானும் எவ்வளவாய் சொல்ல வேண்டும், எவ்வளவாய் சொல்ல வேண்டும். Praise the Lord. Hallelujah. இன்னும் கூட சொல்லுவோம், எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். My Redeemer is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் தேவன், என் மீட்பர், என் கர்த்தர். அந்த உரிமையை விட்டு விடாதிருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை திடப்படுத்தி நமக்கு தேவனானார் என்று தாவீது சொல்லுகிறானே, உன்னையும் என்னையும் இந்த விசுவாசத்தில் திடப்படுத்தி அவர் நமக்கு தேவனாய் மாறுவாராக, தேவனாய் மாறுவாராக. அவரை பார்த்து என் தேவன் என்று நீங்கள் நான் சொல்லுகிற உரிமையை பெற்றுக்கொள்ளுமாக. அப்படியானால் உங்களுக்குள்ள எனக்குள்ளே வருகை குறித்த நம்பிக்கை, இயேசுவின் வருகை குறித்த நம்பிக்கை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலகத்தின் மேல் அல்ல, உலகத்தில் உள்ளவைகள் அல்ல, வருகை குறித்த நம்பிக்கையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக பரிசுத்த பவுல் பிலிப்பியர் நிருபம் 4 அதிகாரம் 19வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நம்பிக்கையை குறித்து எழுதுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியன்ஸ் chapter 4 verse 19. Praise the Lord. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆங்கிலத்தில் விதமாக இருக்கிறது, My God shall supply all your needs. உங்களுடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திப்பார், குறைவுகளை நிறைவாக்குவார். என் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. சங்கீதத்திலே அழகாய் வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதத்தில் படிக்கும்போது குறைவுபடாத அந்த பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தை குறித்து நமக்கு இங்கே வாசிக்கிறோம். 34ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்திலே வாசிக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருக்கிறவர்களே பயந்திருங்கள், அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லையாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனத்தில் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. பரிசுத்தவான்களுக்கு, அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை, தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, எஸ்ரா 22:8 அங்கே அவன் சொல்லும்போது விதமாய் சொல்லுகிறான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஒரு குறைவில்லை, எங்களுக்கு ஒரு குறைவில்லை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக.
வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜாவிடத்தில் சேவகரின் குதிரை வரை கேட்க வெட்கப்பட்டிருந்தோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எங்களுக்கு குறைவில்லை. அப்படியே நாங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி உபவாசம் பண்ணி விண்ணப்பம் பண்ணினோம். தேவன் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம், தேவனை தேடுகிறவர்களுக்கு உபவாசத்தினால் ஜெபத்தினால் தேவனை தேடுகிறவர்களுக்கு குறைவு கிடையாது. குறைவில்லாமல் நடத்துகிறவர் நம்முடைய தேவன். குறைவை காண மாட்டாய். உன் கூடார சமாதானத்தோடு இருக்க காண்பாய். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டாய். இது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்துவம். யோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் விதமாய் படிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, குறைவை காணாத, குறைவுபடாத, குறைவே இல்லாத, குறைவை நிறைவாக்குகிற ஜீவியத்தை பெற்றுக்கொள்வோம். பஞ்சகாலம் முழுவதும் தீர்க்கதரிசி சொன்னானே, பஞ்சகாலம் முழுவதும் உன் கலையத்தில் எண்ணெய் குறைவதில்லை, உன்னுடைய பானையில சிலை வழிவதில்லை. இவ்வளவு நல்ல வார்த்தை. முதல் அடையை கர்த்தருக்கு கொண்டு வருவோம். முதல் மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். முதல் மாதத்தை கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவனை முதல்ல கனம் பண்ணுவோம். அவரையும் அவருடைய நீதியை முதலாவது தேடுவோம். குறைவில்லாத ஒரு ஜீவியமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். என் தேவன் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் தேவன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சில அனுபவங்களும் வேதத்தில் உண்டு. இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் படிக்கும்போது இயேசு சுவாமி 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, மத்தேயு 27:46 அவர் பிதாவினிடத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதுக்கு முன்பாக இயேசு சொன்ன வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் என்று படிக்கிறோம். தன் ஜீவனை விட்டார். ஆம் பிரியமானவரே, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டு, அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? சிலுவையிலே தொங்கும் போது கடைசி நேரத்தில் அவர் என்ன செய்தார்? தேவனே என்று கூப்பிட்டார். அதே லூக்கா சுவிசேஷத்தில் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இந்த இயேசு எந்த தேவன் என்னை கைவிட்டார் என்று சொல்கிறாரோ அதே தேவனிடத்திலே தன் ஆவியை ஒப்புவித்ததாக நமக்கு வாசிக்க முடியும். 23:46 வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன் ஜீவனை விட்டார். எந்த தேவன் தன்னை கைவிட்டாரோ அதே தேவனிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். யாராலையும் நமக்கு துரோகம் பண்ணிட்டா அவங்கள நம்புவோமா? நிச்சயமா நம்ப மாட்டோம். ஆனால் தேவனோ எந்த தேவனை கைவிட்டார் என்று புலம்பினாரோ அதே தேவனிடத்திலே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்மையும் கூட சில நேரங்களில் கர்த்தர் கைவிட்டது போல தெரியும். கர்த்தர் பேச மாட்டார். இருண்ட பாதையில தனிமையில போகிறது போல உணர்வோம். பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, என் தேவனே, என்னை உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன், என் ஆவி உம்முடைய கருத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று அவர்கிட்ட ஒப்புவிப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் யோவான் சுவிசேஷத்திலே 20:17 படிக்கும்போது மரியாளிடத்திலே சொல்லுகிறான், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் ஏறி போகவில்லை. என் சகோதரிடத்தில் போய் உங்கள் தேவனிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லுங்கள். அப்படியானால் என் தேவன், என் பிதா, என் மீட்பர், என்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த உரிமையிலே ஜீவிப்போம், நன்மைகளை அனுபவிப்போம். நம்மை உன்னதத்திலே கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டு போவார். அவரை நம்புவோம், கைவிடாதிருப்பார், ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்ம ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். நல்ல தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம்.
என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று, தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்று தைரியமாய் தன் மகனுக்கு சொன்னான். தேவ வார்த்தை நம்புகிறோம். நாங்களும் என் தேவன் என்று சொல்லக்கூடிய இடத்துல மீகாவை போல என் தேவன் என்னை கேட்டருள்வார். பவுலை போல என் தேவன் குறைகளை நிறைவாக்குவார். யோபை போல என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவனே என்று சொல்லி தன்னை ஒப்புவித்த இயேசுவை போல நாங்களும் தேவனே என்று கூப்பிடுகிற அந்த உறவிலே உரிமையிலே நின்று சகல நன்மைக்கு சொந்தக்காரராய் மாற எல்லாருக்கும் உதவி செய்யும். எங்களை ஆசீர்வதியும். கிருபை நன்மை தொடரட்டும். என் தேவன் தம்முடைய குறைவுகள் எல்லாம் மகிமையிலே ஐஸ்வர்யத்திலே நிறைவாக்கி எங்களை நடத்தும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.